ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांति। இறைவன், உலகம், உயிர் என்ற ஜீவன், இந்த மூன்று விஷயங்களை பற்றிய அறிவை கொடுப்பதுதான் மதம் என்பது, ஆன்மீகம் என்பது. இந்த மூன்று விஷயங்களை பற்றிய தெளிவான அறிவு, ஞானம் இருத்தல் என்பதுதான் ஆன்மீகம். இல்லை, இறைவன் என்ற ஈஸ்வர தத்துவத்தை பற்றி சைவ ஆகமங்கள்லையும் வைஷ்ணவ ஆகமங்கள்லையும் வேதாந்தத்திலையும் என்ன சொல்லி இருக்கின்றது என்பதை இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். இல்லை, இறைவனை பற்றி ஓரளவு அடிப்படையான விஷயங்களை சாஸ்திரங்களோட அடிப்படையில் பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் உலகம், உலக தோற்றம் எப்படி என்பதை பற்றியும் சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். அதற்கு அடுத்ததா இருப்பது உயிர் என்ற ஜீவன். இந்த ஜீவர்கள், ஜீவர்களுடைய வகைகள், ஜீவர்களுடைய தோற்றம் எப்படி, எதற்காக என்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நாம் இதுவரை இறைவனை பற்றியும் அவனது பலதரப்பட்ட வடிவங்களை பற்றியும் ஆராய்ந்தோம். அதற்கு அடுத்தபடியாக உயிர்களை பற்றி ஆராய்வோம். ஆன்மாக்கள்ங்கிற தலைப்புல இந்து சமய இணைப்பு விளக்கம்ங்கிற நூல்ல ஆறுமுக நாவலர் அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய விஷயம். உயிர்களுடைய வகைகள் என்று நம்ம பார்க்கிறோம். உயிர்கள்ங்கிற பொழுது ஜீவன், அந்த ஜீவன் இருந்து செயல்படுகின்ற உடலானது இருக்கின்றது. ஜீவன்கிறது சூக்ஷ்ம சரீரமா அனாதியா இருக்கிறான். உண்மையிலேயே ஜீவன்கிறது அனாதின்னு சாஸ்திரம் சொல்லுது. அனாதினா எப்போ தோன்றினார், எப்படி தோன்றினாருங்கிறது தெரியாது. அதனால இல்லைங்கிறதுல அது நமக்கு தெரியாது, அதை வரையறுத்து சொல்ல முடியாது. அதனால அனாதின்னு பேரு. வைக்கலாம், சவுண்ட் வைக்கலாம். ஒன்று அதனால ஜீவன் அனாதி. அந்த ஜீவன் சூக்ஷ்மமாக இருக்கிறார். அந்த சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய ஜீவன் இருந்து செயல்படுவதற்கு ஒரு ஸ்தூலமான சரீரம் தேவைப்படுது. அந்த சரீரத்துல சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய ஜீவன் சேர்றதைத்தான் பிறப்புன்னு சொல்றோம். ஒரு ஸ்தூலமான சரீரத்தோடு சேர்தல். அந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு ஜீவன் பிரிந்து போறது மரணம். இப்படி எண்ணற்ற சரீரங்களை ஜீவன் எடுக்கின்றான். அதனால உலகத்துல படைப்புல எண்ணற்ற உடல் வகைகள் இருக்கின்றன. அப்படி பிறக்கின்ற பொழுதும் உடம்புல எண்ணற்ற வகைகள் இருக்கு.
அந்த உடம்பு எப்படி உற்பத்தி ஆகின்றது என்பதில் வேறுபாடு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நம்மளுடைய சாஸ்திரங்கள் இந்த ஜீவர்களுடைய தோற்றம் என்பதை 4 விதமாக பிரித்து சொல்லுகின்றது. உயிர் வர்க்கம் 4 வகை தோற்றம். முதலாவது அண்டஜம். அண்டம்னா நமக்கு தெரியும், முட்டைன்னு அர்த்தம். முட்டையிலிருந்து தோன்றுபவை, பிறப்பவை. ஜம்னா அதிலிருந்து பிறக்கக்கூடியது. நீர்வாழ்வன, பறவைகள், இதெல்லாம் முட்டையிலிருந்து கரு உற்பத்தியாகி முட்டையாகி அப்புறம் அந்த தாய் அதை அடக்காத்து அதிலிருந்து குஞ்சாக வருகின்றது. அந்த உடம்புனுடைய தோற்றம் எப்படி இருக்கு? அது முதல்ல கருவில் முட்டையாக இருந்து பிறகு பொரித்து வருவதா இருக்கின்றது. அப்படி ஒரு வகை பிரிவு. அதனால் இந்த உடல்களை எப்படி பிரிக்கலாம்னா பல கோணத்தில். ஒன்று உலகம்ங்கிற பார்க்கிற பொழுது 2 முக்கிய பிரிவு. ஒன்று ஜட பொருள்கள், இன்னொன்று சேதன பொருள்கள், லிவிங் பீயிங்ஸ், நான் லிவிங் பீயிங்ஸ். கல், மண், இப்படி ஜடமான பொருள்கள் இருக்கு. அப்புறம் உயிர் என்று பார்க்கின்ற பொழுது உடல்கள் என்று ஒரு செல் உயிரில இருந்து பெரிய உயிரினம் வரைக்கும் இருக்கு. அப்படி பெரும் பிரிவு. அந்த உயிர் எப்படி தோன்றுகிறதுன்னு பார்க்கிற பொழுது முட்டையிலிருந்து தோன்றுதல்ங்கிறது ஒரு பிரிவு. நீர்வாழ்வன, மீன்கள் முதலானவைகள்லாம் அப்படித்தான். மீன்கள், பறவைகள், இது முட்டையிலிருந்து தோன்றுவதா இருக்கு. அதுக்கு அண்டஜம்னு பேரு. அதுக்கப்புறம் நுண்கிருமிகளா தோன்றக்கூடியவை இருக்கு. அதுக்கு ஸ்வேதஜம்னு பேரு. அழுக்கு அந்த மாதிரி நிலைகள்ல இருந்து தோன்றக்கூடியவை. அழுக்கு வேர்வையிலிருந்து தோன்றக்கூடியவை. கிருமிகள், பேன், பூரான், தேள், இந்த மாதிரி உயிரினம் பார்க்கிறோம். அது எங்கே அழுக்கு, வேர்வை இந்த மாதிரி இருக்கோ அந்த இடத்துல இருந்து அது உற்பத்தி ஆகுது. நுண்கிருமிகள், கொரோனா வைரஸ்ல இருந்து நுண்கிருமிகள், எண்ணற்ற வைரஸ், பாக்டீரியா பார்க்கிறோம். இந்த நுண்கிருமிகள்ங்கிறது அது ஒரு இனம். அதுக்கு ஸ்வேதஜம்னு பேர். தலையில் இருக்க பேனு, இந்த மாதிரி ஈரு, பேனு, இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் இருக்கு. அதற்கு முக்கியமாக அடிப்படை வேர்வை, அழுக்கு, அதுல இருந்து உற்பத்தி ஆகக்கூடியவை. மூன்றாவது உத்பிஜம் அப்படின்னு பேரு. செடி, கொடி, தாவரங்கள். ஒரு பூமியில இருந்து பூமியை பிளந்து கொண்டு வரக்கூடியவை. அதனால அதுக்கு உத்பிஜம்னு பேர். பிளந்து கொண்டு வருதல். பூமியில இருந்து அது விதையா இருக்கு, விதையிலிருந்து அது வருகின்றது. விதை, செடி, கொடி, மரங்கள், கிழங்குகள், இதெல்லாம் அந்த தாவர இனங்கள்ங்கிறது ஒரு பிரிவு. அதுக்கப்புறம் ஜராயுஜம். ஜராயுனா கருப்பை. கருப்பையில இருந்து தோன்றி வரக்கூடிய விலங்குகள், மனிதர்கள், இது ஒரு இனம். கருப்பை ஒரு தாயினுடைய கருவில் உற்பத்தியாகி அங்கேயே ஒரு வளர்ச்சி பெற்று ஒரு முழு வடிவத்தோட வெளியே வருது. அதனால ஜராயுஜம்னு பேரு. ஜராயுனா கருப்பை. கருப்பையிலிருந்து தோன்றியவை விலங்குகள், மனிதர்கள். இப்படி பிரிக்கலாம் இந்த உடல்களுடைய தோற்றத்தை. அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பிஜம், ஜராயுஜம், இது ஒரு வகையான பிரிவு. இப்படி பார்க்கிறோம். இப்படி உலகம் எப்படி இருக்குங்கிறத உயிரியல் ஆராய்ச்சி பண்றான்ல, அதை சாஸ்திரம் இப்படி சொல்லுகின்றது. அதுக்கப்புறம் எப்படி பிறக்கின்ற அந்த சரீரங்கள், அதுல இருக்கக்கூடிய வகைகள், அதை 7 விதமா சாஸ்திரம் பிரித்து சொல்லுகின்றது. எழுபிறப்பு என்பது நம்ம திருக்குறள் முதலான நூல்கள்லேயே பார்க்கிறோம். பல இடங்கள்ல 7 பிறவிகள் என்று பார்க்கிறோம். எழுபிறப்பு என்ற வார்த்தைகள்லாம் வருது. 7 பிறவிங்கிறது 7 விதமான உடல்கள் என்ற அர்த்தம். முதலாவது தேவர்கள். தேவர்கள், அசுரர்கள், இதெல்லாம் ஒரு பிரிவு, ஒரு குரூப். மற்ற லோகங்கள்ல இருக்கக்கூடிய, பூலோகத்துல இல்லாம மற்ற உலகங்கள்ல இருக்கிறவர்கள் மனிதர்களை விட கூடுதலான சக்தி, மனிதர்களை விட கூடுதலான சக்தி உடையவர்கள். கூடுதலா 2 கை 4 கையா கூட இருக்கலாம், ரெக்கை இருக்கலாம், பறக்கிற தன்மை உடையவர்களா இருக்கலாம். மனிதனை விட கூடுதலான ஆற்றல் உடையவர்கள் தேவர்கள், அசுரர்கள், அது ஒரு இனம். அதுக்கப்புறம் மனிதர்கள்.
தேவர்களுக்கு அடுத்தபடியா மனிதர்கள்னு பார்க்கிறோம். மனித இனம்ங்கிறது ஒரு பிரிவா இருக்கு. 6 அறிவுடைய மனித இனம். மனிதனுக்கு கீழே விலங்கு இனம்ங்கிறது ஒன்று. ஆடு, மாடு, புலி, சிங்கம் என்று வனங்கள்ல வசிக்கக்கூடிய விலங்குகள். விலங்கு இனம், அது ஒரு பிரிவு. அப்புறம் பறவை பார்க்கிறோம். ஆகாசத்துல பறக்கக்கூடிய தன்மை உடையவை பறவைகள் ஒரு இனம். அதுக்கப்புறம் பூமியில ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்வன, பாம்பு, பல்லி முதலான உயிரினங்கள், புழு அப்படியெல்லாம் இருக்குல்ல, அதுலயே எத்தனையோ வெரைட்டி இருக்கு. அப்படி ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள். அதுக்கப்புறம் நீர் வாழ்வன, தண்ணீர்ல வசிக்கக்கூடிய பலவிதமான மீன் முதலான எத்தனையோ உயிரினங்கள் தண்ணீர்ல இருக்கு. கடல்ல பார்க்கிறோம். நிலத்துல இருக்கக்கூடியதை விட அதிகமான அளவு நீர்ல உயிரினங்கள் இருக்குன்னு அறிவியல் சொல்லுது. நீர்ல இருக்கக்கூடிய பலவிதமா தண்ணீரிலேயே வாழக்கூடிய உயிரினங்கள் நீர் வாழ்வன. அதுக்கப்புறம் செடி, கொடி, தாவரம். இது ஒரு உடல். தாவர செடி கொடிங்கிறது அதுக்குள்ளேயே ஜீவன் இருக்கு. அப்ப அது ஒரு உடல். அந்த உடம்புங்கிற ஒரு அந்த மரம்ங்கிறது அதனுடைய ஒரு உடலாக இருக்கு. அதுல இருந்து குறைவான ஒரு இந்திரியங்கள், அதுக்கு அந்த தொடு உணர்ச்சிங்கிறது இருக்கு. சப்தங்களை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதுதான் இருக்கு. மற்றபடி பார்க்கிறது அந்த மாதிரியான இந்திரியங்கள் அதற்கு இல்லை. ஓரறிவு. அதனால இது வேற விதமா பிரிச்சா ஓரறிவு உயிரினம், ஈரறிவு உயிரினம், மூவறிவு உயிரினம், 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவுன்னு பிரிக்கலாம். சாஸ்திரம் 7 பிறப்புங்கிறதுல இந்த 7 இனங்கள், இந்த குரூப்ல பிறக்கிறது தான் 7 பிறப்பு. 7 விதமான பிறவிகள். புல்லாகி, பூடாய், புழுவாய், மரமாகி அப்படி வருது இல்ல. இப்போ ஒரு ஜீவன் தாவரமா, செடி கொடியா அதற்குள்ள பிறக்கலாம். அதற்குள்ள பிறந்து அதுல இருந்து எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அந்த புண்ணிய பாபத்தினுடைய அடிப்படையில இருக்கு. அதுல இருந்து என்ன இன்ப துன்பத்தை அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவிப்பார். அதுக்கப்புறம் நீர் வாழ்வனவா அந்த உடல்ல பிறக்கலாம். அந்த உடம்போட போய் சேர்ந்து அங்க பிறக்கலாம். அதுக்கப்புறம் புழு பூச்சிகளா பிறக்கலாம். பறவை இனத்துல பிறக்கலாம். அந்த உடம்பு பறவை உடம்பா இருக்கலாம், விலங்கு உடம்பா இருக்கலாம், மனித உடலா இருக்கலாம், தேவ உடலா இருக்கலாம். இல்ல தேவர்கள்ங்கிற பொழுது இன்னும் அதிகமான சுகத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு. புண்ணியம் மிகுதியா இருக்கிற பொழுது தேவ சரீரம்ங்கிறது கிடைக்கின்றது. புண்ணியம் பாபம் சமமா இருக்கிற பொழுது மனித சரீரம் கிடைக்கின்றது. அதற்கு புண்ணியம் குறைவா இருந்து பாபம் மிகுதியா இருக்கிற பொழுது இந்த மற்ற சரீரங்கள், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரங்கள்னு அந்த உடல்கள் கிடைக்கின்றன. அதனால இப்படி உடல்களை 7 விதமா பிரிக்கலாம்னு சாஸ்திரம் சொல்லுது. அதுலேயும் ஒரு எண்ணிக்கை கணக்கு சொல்லுது. தேவ இனம்னா அதுல 11 லட்சம் பேதம் இருக்காம். முதல்ல 84 லட்சம் யோனி பேதங்கள்னு சாஸ்திரத்துல இருக்கு. 84 லட்சம். அதுக்குள்ள அவாந்திரமா பெரும்பிரிவா 7. அதற்குள்ளேயும் வெரைட்டி இருக்குல்ல. தேவர்கள், அசுரர்கள், தானவர்கள் அப்படின்னு தேவர்களுக்குள்ளேயே வசுக்கள், அப்படியெல்லாம் ருத்ரர்கள், இப்படியெல்லாம் தேவர்களுக்குள்ளேயே கந்தர்வர்கள்னு பலவிதமான பிரிவுகளை சாஸ்திரம் சொல்லுது. அப்படி 11 லட்சம் பிரிவு பேதம் இருக்கா. மனிதர்களுக்குள்ள 9 லட்சம் சொல்லி இருக்கு. ரேஸ்ன்னு சொல்லி பிரிச்சு சொல்றான்ல, சாஸ்திரம் 9 லட்சம்னு சொல்லுது. ஒரு விலங்கு இனத்துல 10 லட்சம், பறவை இனத்துல 10 லட்சம், ஊர்வன அதுல 15 லட்சம், நீர்வாழ்வன 10 லட்சம், தாவரங்கள் அதுல 19 லட்சம், மொத்தம் சேர்த்து 84 லட்சம் யோனி பேதங்கள்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதனால இப்படி ஜீவனுடைய தோற்றம், இந்த உடம்பினுடைய பிறப்பை 4 விதமா பிரிக்கலாம். அப்புறம் உடல்களை 7 விதமா பிரித்திருக்கு. இதுல இந்த பூமியில இருக்கிறதுல மனித பிறவி மேலானது. மனித பிறவியோட தேவ சரீரம் மேலானதா இருந்தாலும் அங்க அவன் செய்த புண்ணியத்தை அனுபவிக்க முடியும். மிகுதியான புண்ணியத்தை அவன் அனுபவிக்க முடியும். ஆனா புதிதா புண்ணிய பாப்பம் செய்வதற்கான வாய்ப்பு மனித பிறவியில தான் இருக்கு. ஏற்கனவே செய்ததை அனுபவிக்கிறது தான் மற்ற பிறவிகள். ஆடு, மாடு, விலங்குகள், பறவைகள்னா அதுல புண்ணிய பாபம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அது செய்யற செயலுக்கு புண்ணிய பாபம்ங்கிறது கிடையாது. புலி மான வேட்டையாடுதுன்னா அதனால அதுக்கு புண்ணியமா பாப்பமான்னா அது இல்லை. இதே மாதிரி தேவர்கள்லையும் இல்லை. புண்ணியத்தினுடைய மிகுதியை அனுபவிக்கிறார்கள், மற்ற சரீரத்துல பாப்பத்தினுடைய மிகுதியை அனுபவிக்கிறார்கள், பாப்பத்தை அனுபவிக்கின்றன. மனித சரீரத்துல தான் ஏற்கனவே செய்த புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதும்
புதிதாக புண்ணிய பாபத்தை செய்யறதுங்கிறது இருக்கு. அப்படி ஒரு பிறவியில் அவன் செய்கின்ற புண்ணிய பாபத்தை அது அடுத்தடுத்த பிறவிகள்ல வேற வேற சரீரங்கள்ல இருந்து அனுபவிக்கிறான்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால புதிதா புண்ணிய பாபம் செய்வதற்கோ புண்ணியத்தை மிகுதியா செய்வதற்கும் வாய்ப்பு உண்டு, பாபத்தை மிகுதியா செய்வதற்கும் உண்டு. இல்ல புண்ணிய பாபம் ரெண்டும் கலந்து மிஸ்ரமா செய்வதற்கான வாய்ப்பு, அந்த சுதந்திரம் நமக்கு இருக்கு. அந்த பொதுத்தறிவுங்கிறது அந்த சுதந்திரத்தை தான் கொடுக்குது. சாஸ்திரம் அதை கொடுத்திருக்கு. அப்ப எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிறத இவனே ஆராய்ந்து அறிய முடியும். அப்புறம் சாஸ்திரம் பெரியோர்கள் சொல்றதை கேட்டு புரிந்து கொள்ள முடியும். அப்ப தனக்கும் சமூகத்துக்கும் எது இன்பத்தை தருமோ அதை அவன் தொடர்ந்து மிகுதியா செஞ்சா புண்ணியமா வருது. எது துன்பத்தை தருமோ அதை அந்த செயல்களை அவன் செய்த பாப்பமானது வருகின்றது. அதனால புண்ணிய பாப்பம்ங்கிறது நம்மளுடைய சுதந்திரத்துல இருக்கு. அதுக்கும் மேல இந்த புண்ணிய பாப்பம் தான் பிறவிக்கு காரணம். புண்ணிய பாப்பம் கடந்து போகின்ற நிலை, புண்ணிய பாப்பத்திலிருந்து விடுபட்டு பிறவாத நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் மனித பிறவியில இருக்கின்றது. ஒருவன் பாப்பத்தை நிறைய செய்யலாம் அல்லது புண்ணியத்தை நிறைய செய்யலாம், புண்ணியத்தை பாப்பத்தை கலந்து செய்யலாம், புண்ணிய பாப்பம் கடந்து போகிறதற்கான சாதனைகளையும் செய்யலாம். அப்படி செய்து அவன் அதுல சித்தி பெறுகின்ற பொழுது அவனைத்தான் முக்தன், ஜீவன் முக்தன், ஞானின்னு சொல்றோம். அவன் பிறவாத நிலையை அடைகின்றான் அல்லது இறைநிலையை அடைகின்றான். கைலாச பதவி, வைகுண்ட பதவி எப்படி வேணாலும் போட்டுக்கொள்ளலாம். அங்க போயிட்டா மீண்டும் வருதல்ங்கிறது இல்லை, மீண்டும் பிறத்தல்ங்கிறது இல்லை. அந்த ஜீவன் நித்தியத்தன்மையை, இறைத்தன்மையை அடைந்து இருக்கின்றான். அதற்கு மேல புண்ணிய பாப்பம் கடந்த நிலையா, அது ஒரு நிறைவான நிலையா, பூர்ணமான நிலையா இருக்கின்றது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவண்ணா. அப்ப அந்த இருவினை இல்லாத, புண்ணிய பாப்பம் இல்லாத இறைத்தன்மையை அடைந்து அவன் எப்பொழுதும் நிறைவாக ஆனந்தமாக இருக்கின்றான். அதுக்கு மேல அந்த ஜீவன் சொல்லிக்கிறதுக்கே ஆள் இல்லாம போயிடும். அதனால ஜீவன் தோற்றம், ஜீவன் அனாதி, எப்ப தோன்றுனான்ங்கிறது தெரியாது. ஆனா ஒரு நிலையில அவன் இறைநிலையை அடைகின்ற பொழுது அந்த தனித்த ஜீவத்துவம்ங்கிறது இல்லாமல் போய்விடும், அவன் இறைவனாக இருப்பான். அதனால அந்த அப்படி கடல்ல ஒரு மழை துளி விழுகிற மாதிரி, ஒரு தண்ணீர், ஒரு சொட்டு தண்ணீர் கடல்ல விழுந்தா அதுக்கப்புறம் அது திரும்ப பிரிக்க முடியுமான்னா அது பிரித்து எடுக்க முடியாது. அந்த மாதிரி அவன் உடலற்ற நிலையை, பேதமற்ற நிலையை இறைவனோடு அடைந்து விடுகிறான். அதே கடல்ல ஒரு குப்பியில தண்ணியை நிறைச்சு கடல்ல போட்டா என்ன ஆகும்? எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும், உள்ளேயே அது இருக்கும். கங்கா ஜலத்தை கொண்டு கங்கைக்கு போறோம், அங்க அந்த சொப்புல ஜலம் கொடுக்குறாங்களே, அதை கொண்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணி வீட்டில் இருக்க கிணத்துல அந்த தண்ணியை ஊற்றிட்டா தண்ணியோட கலந்துரும். அதுக்கப்புறம் அதை பிரித்து எடுக்க முடியாது. அந்த கிணத்து ஜலமே புனிதமானதா ஆயிடுச்சு, நம்ம பாவனை பண்ணிக்கிறோம். அந்த குப்பியோட உள்ள போட்டா என்ன ஆகும்? அப்படியே இருக்கும். அப்ப உடலோட இருக்கிற பொழுது அது கலக்காம அப்படியே இருக்கின்றது. அதே மாதிரி இந்த சரீரத்தோட இருக்கிற வரைக்கும் இறைவன் சர்வ வியாபியா எங்கும் இருந்தாலும், இவனுக்குள்ளேயே ஆத்மாவாக இருந்தாலும் அல்லது இறைவனிடத்துல இவன் இருந்தாலும், அந்த சரீரம்னு இருக்கிற வரைக்கும் அந்த பேதமானது, இறைவன் வேற ஜீவன் வேறங்கிற அந்த பேதமானது இருக்கின்றது. உடல் இருக்கிற வரைக்கும் அந்த வேறுபாடு, பேதம் இருக்கு. எப்பொழுது அவன் உடல் அபிமானத்தெல்லாம் விட்டு இந்த புண்ணிய பாபத்தினால வருகின்ற சரீரம் இல்லாம போகிறானோ அப்பொழுது அவன் இறைவனோடு இரண்டர கலந்தவனாக ஆகிவிடுகிறான். அதுக்கப்புறம் அந்த ஜீவன்கிறது இல்லை. இதான் சாஸ்திரம் சொல்றது. அந்த நிலையையும் இந்த மனித பிறவியில இருந்துதான் அடைய முடியும். அதனாலதான் மனித பிறவி மேலானது, உயர்வானது, முக்கியமானது. அதை நம்ம வீணாக்கி விடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அரிது அரிது மானுடர் ஆதல் அரிது என்றெல்லாம் பாடல்கள் இருக்கு. இதுக்கு ஒரு சிவஞான சித்தியாரிலிருந்து இதை சொல்லுகின்ற ஒரு பாடல் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அண்டஜம் ஸ்வேதஜங்கள் உத்பிஜம் ஜராயுஜத்தோடு எண்தரு 4 84 100,000 84 லட்சம்ங்கிறது அப்படி சொல்லியிருக்கு. உண்டு பல் யோனியெல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடில் கடலை கையால் நீந்தினன் காரியம் கான். அதனால மனித பிறவி கிடைக்கிறதுங்கிறது மிக அரிதான. 84 லட்சம் உடல் வகைகள்ல ஒரு உடல் மனித உடல், அதுல ஒரு விதமான பிறப்பு மனித பிறப்பு.
அந்த மனித பிறவிக்கு இவன் வர்றதுங்கிறது ரொம்ப அரிதான ஒன்று. மனித சரீரம் இப்ப இருக்க மனித சரீரம் போய் அடுத்து திரும்ப எப்ப மனித சரீரம் வருங்கிறது நமக்கு தெரியாது. அது எத்தனை லட்சம் பிறவிக்கு பிறகு வரும்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. அது புண்ணிய பாவத்துக்கு ஏற்றாற் போல ஈஸ்வரனுக்கு தான் தெரியும். அதனால கடலை கையால் நீந்தினன் காரியம் காண, கடலை கையால நீந்துற மாதிரி ஒரு மனித பிறவியை எடுத்தல் என்பது அரிதானதுங்கிறதுக்காக, அதனால கிடைத்திருக்க மனித பிறவியை வீணாக்கி விடக்கூடாதுங்கிறதுக்காக பெரியவங்க இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. சிவஞான சித்தியார் அப்படிங்கிற ஒரு சைவ சித்தாந்த நூல்ல இந்த பாடல் இருக்கு. இந்த மனித உடல்னு எடுத்துக்கொண்ட அந்த உடல்ல இருக்கக்கூடிய அவயவங்கள் என்னெல்லாம் இருக்குங்கிறதுலையும் நம்ம அதை தத்துவ சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. மனிதர்களைப் போல மிருகங்கள் முதலியனவும் ஐம்புலன்களால் ஆற அமர்ந்து இன்புறுகின்றன. இந்த விலங்குகள் அதுக்கும் ஐம்புலன்கள் இருக்கு. இந்த உடம்புன்னு பார்க்கிற பொழுது உடம்புல 5 ஞான இந்திரியங்கள்னு பார்க்கிறோம். சென்ஸ் ஆர்கன்ஸ், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல்னு இந்த உலக விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு 5 உறுப்பு இருக்கு. அந்த 5 உறுப்பு இருக்கிறதுனால தான் உடம்பு இருக்கிறதோட பிரயோஜனம். கண்ணால உலகத்துல இருக்க பல்வேறு விஷயங்களை பார்க்கிறோம். அதனால நமக்கு ஒரு அறிவு கிடைக்கின்றது, இன்பமும் கிடைக்கின்றது. நல்ல விஷயத்தை பார்க்கிற பொழுது இன்பம் கிடைக்கின்றது. அதே மாதிரி காதால சப்தங்கள், உலகத்துல இருக்கக்கூடிய ஒலிகளை கேட்டு அறிகிறோம், அது ஒரு அறிவு. அதே சமயம் நல்ல ஒலிகளை கேட்கின்ற பொழுது அதுல இன்பம் என்பதும் இருக்கின்றது. மூக்கால வாசனைகளை நுகர்கின்றோம், அது ஒரு அறிவு. இது நல்ல பொருள், இது நல்ல வாசனை, கெட்ட வாசனை, இதை உண்ணலாம் உண்ணக்கூடாதுங்கிறது அந்த அறிவுனால்தான் நமக்கு தெரியுது. விலங்குகள்லாம் பார்த்தா அது மோர்ந்து பார்த்து இது தான் சாப்பிடத்தக்கது, சாப்பிடத்தகாததுன்னு அது தீர்மானம் பண்ணுது. அந்த வாசனைங்கிறத வைத்து தானே ஆடு அதற்கான உணவை அது கரெக்டா அந்த வாசனையின் மூலமா அறிந்து எடுத்துக்கொள்ளுகின்றது. மற்ற விலங்குகள், நாய் முதலானதெல்லாம் அதற்கு வேற மாதிரி அதற்கான உணவை எடுக்குது. அப்ப அந்த வாசனைங்கிறதன் மூலமா தனக்கான உணவு என்ன என்பது அது அறிகின்றது, ஒரு அறிவு. அப்புறம் அந்த வாசனை நல்ல விதமா இருந்தா அதுல ஒரு இன்பம் இருக்கின்றது. அதனால இன்ப சாதனமாகவும் அது இருக்கு. மாதிரி கண்ணால பார்க்கிற பொழுது ரோட்ல போற மேடு பள்ளம் பார்க்கறதுனால தெரியுது, அது ஒரு அறிவு தானே. இல்ல வேட்டையாடுறதுக்கு ஒரு விலங்கு வந்தா பார்த்து தெரிந்து கொள்ளுகிறது. இல்ல அதோட உருமல் சத்தத்தை கேட்டு மானானது நமக்கு ஆபத்து வருதுன்னு தெரிந்து கொள்ளுகிறது. அப்ப அது அறிவை பெறுவதற்கு சாதனமா இருக்கிறனால சென்சார்கன்னு சொல்றோம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நன்மை தீமை அதை தெரிந்து கொள்வதற்கு சாதனமா இருக்கு. அதே சமயம் அதுல ஒரு இன்பமும் இருக்கின்றது. நல்லதா இருந்தா, நல்ல சப்தமா இருந்தா, கேட்பதற்கு இனிமையா இருந்தா மகிழ்ச்சி இருக்கு, காண்பதற்கு இனிமையா இருந்தா மகிழ்ச்சி இருக்கு. இந்த மாதிரி வாசனை நல்ல வாசனையா இருக்கிற பொழுது, அது நுகர்கின்ற பொழுது, அனுபவிக்கிற பொழுது ஒரு இன்பமானது இருக்கின்றது. சுவை சொல்லவே வேணாம், நல்ல சுவையா இருந்தா அதுல இன்பம் இருக்கு. அந்த சுவைங்கிறது இன்பத்துக்கு மட்டும் இல்லை, எதை உண்ணலாம் உண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் பண்றதுக்கு, அறுசுவையை தெரிந்து கொள்வதற்கு நாக்கில் அதை பகவான் கொடுத்திருக்கிறார். அது அறுசுவையை பற்றிய அறிவை கொடுக்கக்கூடியது. மிகுதியான சுவை உடம்புக்கு நல்லதில்லை, அதே மாதிரி மிக குறைவான சுவையும் உடம்புக்கு நல்லதில்லை, அது தமசு. அப்ப அது மிதமான சுவையை கண்டுபிடிக்கிறதுக்காக நாக்கில் சுவை உணர்வுங்கிறது அது அறிவு இருக்கின்றது. அதிகமான காரம்னா அது உடம்புக்கு கெடுதல் பண்ணக்கூடாது. இப்ப நாக்கே சொல்லிடு, நாக்கில் வச்ச உடனேயே இது அதிக காரமா இருக்கு, அதிக உப்பா இருக்கு, அதனால இது உண்ண தகுந்தது அல்ல என்று நாக்கு சொல்லுகின்றது. அதையும் மீறி சாப்பிட்றோம், அது வேற, நம்ம கேட்கறது இல்லைங்கிறது வேற. ஆனா அது நாக்கோட வேலை என்னது, அந்த அறிவை கொடுக்கறதுன்னா. இது சாப்பிட கெட்டு போனதுன்னா வாயில வச்சோன்னே தெரியுது இல்ல, இது டேஸ்ட் மாறிடுச்சு, இது சாப்பிடத்தக்கல, சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறத புத்தி தீர்மானம் பண்ணுது. ஆனா அதை நாக்கு தான் அந்த அந்த அறிவை கொடுக்குது, புத்திக்கு அனுப்புதுன்னா. இது நல்ல சுவையா இருக்கு, நல்ல பதார்த்தம் தான், சாப்பிடலாம் அப்படிங்கிற அந்த அறிவு நாக்கு மூலமா நமக்கு கிடைக்குது. அந்த சுவையை அனுபவிக்கிறதுல ஒரு இன்பமும் இருக்கு, அது ரெண்டும் இருக்கு. அதே மாதிரி ஸ்பர்ஷம், உடல் முழுக்க இருக்கக்கூடிய தோல், அது ஸ்பர்ஷம் அப்படிங்கிற தொடு உணர்ச்சிக்கு நமக்கு அது மூலமா ஒரு அறிவை கொடுக்கின்றது. இது ரொம்ப சூடா இருக்கு, இது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, இல்ல ரொம்ப கரடு முரடா இருக்கு, மிருத்துவா இருக்குன்னு ஒரு அறிவு கிடைக்காது, அறிவு பெறுதே, அறிவு நமக்கு கிடைக்கின்றது. ரொம்ப வெப்பமா இருந்தாக்கா அது பக்கத்துல போகக்கூடாது. விலங்கே தெரிந்து கொள்ளு, நெருப்பு எரியுதுனாக்கா பக்கத்துல போற பொழுது அந்த தோல்னால அந்த வெப்பம் உணரப்பட்டு இது ரொம்ப சூடா இருக்கு, ரொம்ப பக்கத்துல போனா நமக்கு அது எரிஞ்சு போயிடுவோன்னு அது உணர்ந்து கொள்ளுகிறது, விலகி போய் விடுகின்றது. அப்ப ஒரு அறிவு அதன் மூலமா கிடைக்குது. அப்புறம் அதுல சுகமும் நமக்கு இருக்கின்றது, ஸ்பர்ஷ சுகம்ங்கிறது இருக்கு. அதனால இப்படி
இந்த உடல்ல 5 இந்திரியங்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு 5 பொறிகளை இறைவன் கொடுத்திருக்கிறான், அறிவு கருவிகள். இந்த உலகம்ங்கிறதும் எண்ணற்ற பொருள்கள் இருந்தாலும், நம்ம அனுபவிக்கிறதுக்கு போக விஷயங்கள் பல இருந்தாலும் இந்த 5க்குள்ளதான், அதுக்கு மேல கிடையாது. இந்த 5க்குள்ளதான் உலகம்ங்கிறது இருக்கு. ஏன்னா உலகம் பஞ்சபூதங்களானது. இந்த பஞ்சபூதங்களுடைய குணங்கள் இந்த 5 தான். அதனால அந்த 5 கிரகிப்பதற்காக 5 கருவிகள் நம்ம உடம்புல இருக்கின்றன. அவ்வளவுதான் உலகம். சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகுன்னு திருக்குறள்ல ஒரு திருக்குறள். அப்புறம் நான் இந்த உலகம், இந்த 5 தான் உலகம் என்று எவன் புரிந்து கொள்ளுகிறானோ அவனுடைய புத்தியில தான் உலகம் இருக்குன்ட்ட. அதுக்கு மேல உலகத்துல அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நம்ம எவ்வளவுதான் கோடியில சம்பாதிச்சாலும் இதுக்கு மேல ஏதாவது எக்ஸ்ட்ரா கொண்டு வர முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. சாப்பாடுனா அந்த அறுசுவைக்குள்ளதான், அதை கொஞ்சம் மிகுதியாக்கி 2 எக்ஸ்ட்ரா 2 கெட்டி சட்னி போடலாம், அவ்வளோ. எக்ஸ்ட்ரா 2 சட்னி வசதி இருந்தா 2 சட்னிக்கு பதில 4 சட்னியா 6 சட்னியா போடலாமே ஒழிய, என்ன போட்டாலும் அந்த அறுசுவைக்குள்ளதான் அது இருக்கு. அதே மாதிரி காட்சி நிறங்கள் பார்த்த என்னதான் 4K 8Kனாலும் இருக்கிறது அந்த 7 நிறங்களுக்குள்ளதான் இருக்கு. அதை மாத்தி மாத்தி போட்டு நம்ம பார்க்கிறோமே ஒழிய அதுக்கு மேல எங்கேயும் நம்ம கொண்டு போக முடியாது. காதுல சப்தம்னா அது என்ன கிரகிக்க முடியுமோ அந்த சப்த ஸ்வரங்கள் தான். அதற்கு மேல நம்ம வேற ஒண்ணும் அங்க கொண்டு வர முடியாது. அதனால உலக விஷயங்கள் இவ்வளவுதான், அதற்கு மேல இல்லை. அதற்கு 5 கருவிகள் மனிதனுக்கு முழுமையா இருக்கு. விலங்குகள், ஆடு முதலானவைகளுக்கு இருக்கு. அதற்கு கீழே போற பொழுது இந்த இந்திரியங்கள் குறைவா இருக்கு. அதனால அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சுகம் அதற்கு குறைவா இருக்கு. விஷயம் இருக்கு, புறத்துல விஷயம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கான கருவி அந்த சரீரத்துல, அந்த உடம்புல இல்லை. அதனால அது சம்பந்தமான அறிவையோ சுகத்தையோ அது பெற முடியாது. இப்போ நமக்கே வயசானா கண்ணு தெரியல, காது கேட்கலன்னா அதுக்கப்புறம் சப்தம் இருக்கா, வெளியே சப்தம் கேட்கலாம், அது நமக்கு கேட்காது. வெளியே சப்தம் இருந்தாலும் அதை கேட்டு ரசிக்கக்கூடிய அறியக்கூடிய அறிவு, காதுங்கிற இந்திரியம் வேலை செய்யலை, இல்லை கண்ணு வேலை செய்யலைனாக்கா நம்ம அதனால வரக்கூடிய சுகத்தை இழக்கிறோம். சில சரீரங்கள்ல பிறவியில இருந்தே அது இல்லைன்னா, அந்த உடம்புல ஒரு புழு பூச்சிக்குனாக்கா அதுக்கு இந்த 5 உறுப்புகளும் முழுசா இருக்கிறது இல்லை. இப்போ புறத்துல 5 விஷயங்கள் இருந்தாலும் அதனால அந்த சரீரத்தில இருந்து அனுபவிக்க முடியாது. ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஜீவனுக்கு 5ஐயும் உணரக்கூடிய தன்மை உண்டு. ஆனா அந்த சரீரத்துல இல்லைங்கிறதுனால அது அனுபவிக்க முடியாது. அப்படி இருக்கு. அதனால மனித பிறவியில இந்த உலகத்தை முழுமையா அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலேயும் மனித பிறவி மேலானது. அதற்கு மேல புத்திங்கிறது, அறிவுங்கிறது இருக்கு. அதுல இது நல்லது கெட்டதுன்னு ஆராய்ந்து பார்க்கக்கூடிய விவேகம் ஆனது இருக்கின்றது. அது மட்டுமல்ல, புதிதா படைப்பதற்கான ஆற்றலும் புத்தி சக்திக்கு இருக்கின்றது. புத்திக்கு அந்த சக்தியானது இருக்கின்றது. அதனால ஒரு அரிசியா சாப்பிடாம அது இட்லியா தோசையா பணியாரமா வெரைட்டியா பண்ணி சாப்பிட்றோம், அவ்வளோதானே. ஆடு மாடு என்னது, அது எப்படி இருக்கோ அப்படியே இலைதலைய சாப்பிட்டு இருக்கு. நம்ம தான் அருகம்புல்ல ஜூஸா போட்டு சாப்பிடலாம்னா, இல்லை சாலட்டா போட்டு சாப்பிடலாம்னா, அப்போ அது அறிவினுடைய ஒரு இது. இயற்கையில இருக்கக்கூடிய அதே போக விஷயங்களை இன்னும் மிகுதியாக்கி இன்னும் பல தரமா மாற்றி நம்மளால அனுபவிக்க முடிகின்றது. அதுலயும் அப்படி அனுபவிக்கிறதுலையும் நல்ல விதமா அனுபவிக்கிறது, கெட்ட விதமா அனுபவிக்கிறதுங்கிறது இருக்கு. கெட்ட விதமான உடம்ப கெடுத்து கொள்ற மாதிரி அனுபவிக்கிறது இருக்கு. அல்லது நல்ல விதமா உடம்போட அவயவங்கள் கெட்டு போகாம உயிர் வாழ்ற வரைக்கும் நல்ல விதமா அனுபவிக்கிறதுன்னு இருக்கு. அதீதமான ஆசை, அதிகமா சுவைக்கு அடிமையாகிறான், இல்லை வேற போக விஷயத்துக்கு அதீதமா அடிமையாகனா என்ன பண்றான், சீக்கிரமா எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுன்னு நினைச்சு சீக்கிரமா அந்த உறுப்பை கெடுத்துறோம். அதானே, சாப்பிட்றது கண்ணா பின்னான்னு சாப்பிட்றது, கண்டதெல்லாம் சாப்பிட்றது, சாப்பிட்றதுக்கு தான் வாழ்க்கைனா. கொஞ்சம் கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துல உடல் உறுப்புகள் கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பிட முடியாதுன்னா, உப்பு போட்டு கூட சாப்பிட முடியாது, அப்படி ஆயிரும். அப்ப ஆரம்பத்துல இருந்து இதெல்லாம் மிதமா அனுபவிச்சு பழகுனா உயிருள்ள வரை, மரண காலம் வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். கிராமத்துல இருக்கிறவங்க பார்த்தாக்கா கஞ்சியோ கூட குடித்து கொண்டு இருந்தாங்க, உடல் உழைப்பு நல்லா இருந்தது, பிபி சுகர் இல்லை, ஸ்வீட் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்கன்னா எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க முடியுது. ஆனா சிட்டியில இருக்கிற ஆளு என்னது, ஒழுங்கா ஒரு உடல் உழைப்பு கொடுக்கறது இல்லை, அப்புறம் கண்டதெல்லாம் சாப்பிட்டு அதுலேயும் பலவிதமான செயற்கை சுவை ஊட்டிகள் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு என்னன்னா 30 வயசுல பிபி வந்துடுது, சுகர் வந்துடுதுன்னு. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க நோயிலேயே இருக்கணும், சுவையா சாப்பிட முடியாதுங்கிறது இருக்கின்றது.
இதாவது பிபி சுகராவது பரவாயில்ல, அதீத மோகத்துல போய் மது முதலான மற்ற கெட்ட விஷயங்களுக்கு போனா என்னது, உடல் உள்ளுறுப்புகள் பல கெட்டு போனாக்க அவன் உயிர் வாழ்றதே குறைந்து போயிடும், ஆயுள் காலமே குறைந்து போய் விடுகிறது. அப்ப நீண்ட ஆயுளோட இருக்கிறதுங்கிறதும் அப்படி இருக்கிற வரைக்கும் எல்லா போக விஷயங்களையும் சுகமா அனுபவித்து கொண்டு வாழ்தல் என்பதும் முக்கியமானது. அதற்கு தான் அறிவு கொடுத்திருக்கிறார். அதற்கு மேல சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த பிறவியில மட்டுமில்ல, இதே மாதிரி அடுத்த பிறவி வந்தா இப்ப இருக்கிறத விட இன்னும் பெட்டரா வரணும்னா ஒண்ணு தேவ சரீரமா கிடைக்கணும், இதை விட இன்னும் அதிகமான சுகங்கள் எல்லாத்தையும் அன்லிமிட்டடா அனுபவிக்கலாம்னா, எவ்வளவு அனுபவிச்சாலும் பிபி சுகர் வராதுன்னா. அப்படி நம்ம சரீரத்துக்கும் தேவ சரீரத்துக்கு என்ன வித்தியாசம்னா, அங்க அமிர்தம் இருக்கு, அமிர்தத்தை சாப்பிட்டதுனால மரணம் இல்லை, நோய் இல்லை, முதுமை இல்லை, எப்பொழுது இளமையா இருக்கலாம், ரம்பா மேனகா ஊர்வசி டான்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னா, எவ்வளவு பார்த்தாலும் அதுல சலிப்பு வராது அப்படிங்கிறது, அதனால உடம்பு கெட்டு போகாது அப்படிங்கிற மாதிரியான சில எக்ஸ்ட்ரா சொல்லி இருக்கு, சாஸ்திரமானது சொல்லி இருக்கு. ஆனா உடம்பு ரீதியா வராம இருக்கலாம், ஆனா மனசுல காம குரோதாதிகள் இருக்கிறதுனால அங்கேயும் துன்பம் இருக்கும். அங்கேயும் அசுரர்கள் வர்றானே பயம் இருக்கு, இல்ல காமத்தினால இந்திரனே தப்பு பண்றான், எல்லாம் பாக்குறோம். அகலியை பார்த்து பூலோகத்துக்கு வந்துட்டானா, அங்க இருக்க ரம்பா மேனகா ஊர்வசியை விட இங்க பூலோகத்துல இருந்த அகலிகை அந்த அம்மாவை பார்த்த உடனே இவருக்கு ஆசைனா. அப்ப மனசுல இருக்க காம குரோதம் இருக்கு, உடம்புல இதை விட அதிக வசதிகளா இருக்கலாமே வெளிய அந்த மனசுல இருக்கக்கூடிய வெறுப்பு அதனால துன்பங்கள்ங்கிறது தேவ சரீரத்திலையும் இருக்கு. தேவ அசுர யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு, அசுரர்களை பார்த்தா எப்பொழுதும் அவனுக்கு பயம் இருந்து கொண்டே இருக்கு, மற்ற காமம் முதலானவைகள்லாம் இருக்கு. இப்ப அதுவும் அதிக சுகம் தருவதா இருந்தாலும் அங்கேயும் மனசு இருக்கிறதுனால காமக்ரோதாதிகள் இருக்கிறதுனால துன்பம் இருக்கு. அதனால அதுவும் வேண்டாம்னு அதற்கு மேல போறதுக்கு, இறைநிலை அடைவதற்கு, பிறவாத நிலை அடைவதற்கு அதற்கான சாதனையும் இந்த மனித பிறவியிலிருந்து செய்ய முடியும், இங்க இருந்துதான் செய்ய முடியுங்கிறது. அதனால மனித பிறவி முக்கியமானது. மனிதன் என்ற சொல்லிலுள்ள மண் என்பதற்கு நினைப்பவன், மனதுன்னு சொல்றோம். மனது அப்படிங்கிறது நினைக்கக்கூடிய ஆற்றல், சிந்திக்கக்கூடிய ஆற்றல், அது இருக்கிறதுனாலதான் மனிதன்னு பேர். விலங்குகளுக்கும் மனது இருக்கு, ஆனா அது ஒரு நன்கு வளர்ச்சி அடைந்த நிலையில இல்லை, அதுக்கு உணர்ச்சிகள் இருக்கு, ஆசாபாசங்கள் விலங்குகளுக்கும் பார்க்கிறோம், அதுக்கும் தாய்ப்பாசம்ங்கிறது இருக்கு, அல்லது எதிரியோட சண்டை போறதுங்கிறது உண்டு, அதற்கு மனசுங்கிறது உண்டு. ஆனா மனித சரீரத்துல அந்த மனதுங்கிறது நல்லா முழுமையாக வளர்ச்சி அடைந்ததாக விரிவடைந்ததா இருக்கு. அதனால மனதை பிரதானமா கொண்டு வாழ்றதுனால இந்த ஜீவனுக்கு, இந்த சரீரத்துக்கு மனிதன்னு பேரு. மனம் என்ற ஒன்று உள்ளவன் மனிதன் எனவும் பொருள் கூறுவர். மற்ற பிராணிகளுக்கு இல்லாத ஆறாவது அறிவாகிய பகுத்தறிவு மனிதனுக்கே அமைந்து இருக்கின்றது. அந்த மனதோட ஒரு அம்சமா தான் அறிவுங்கிறது சொல்லப்படுது நம்ம சாஸ்திரத்துல. அறிவுங்கிறது மனதினுடைய ஒரு விதமான எண்ணங்களுக்கு தான் அறிவுன்னு பேர் சாஸ்திரப்படி. அதனால அறிவை, மனதை பிரதானமாக கொண்டவன் என்பதனால இந்த ஜீவனுக்கு, இந்த சரீரத்துக்கு மனிதன் என்று பெயர். பகுத்தறிவு என்பது பூகோள ககோள, பூகோளம்னா இந்த பூமியை பற்றிய அறிவியல், அப்புறம் ககோளங்கிறது வானியல் விண்ணியலை பற்றிய அறிவியல், கணித ரசாயன சாஸ்திர அறிவுகளுக்கு அந்த அறிவெல்லாம் நம்ம அந்த அறிவு பகுத்தறிவினுடைய தன்மையினால இத்தனை சயின்ஸ் நம்ம வைத்திருக்கிறோம், எல்லாத்தையும் ஆராய முடிகின்றது. அந்த ஆராய்வதற்கான கருவிகளை நம்மளால கண்டுபிடிக்க முடிகின்றது. அந்த சாமர்த்தியம்லாம் இறைவன் இந்த சரீரத்துக்கு கொடுத்திருக்கிறான். அதற்கு மேல இறை உணர்வினை ஆகும். இறை உணர்வுன்னு அதற்கு மேல ஞானம் என்று சொல்றோம். பகுத்தறிவுக்கு மேல பகுத்தறிவினுடைய அடுத்தபடியா ஞானம், இறைவனை பற்றிய அறிவை அடைதல் என்பதும் மனித பிறவியினுடைய உயர்வு. அதனால கல்விங்கிறதுனுடைய பயனா இந்த உலகியல் அறிவு என்பது மட்டுமல்ல, அதை கடந்து இருக்கின்ற இறைத்தன்மையை, இறைவனை பற்றிய அறிவையும் மனிதன் அடைய வேண்டும். அதான் ஞானம்ங்கிற வார்த்தையில சொல்றோம். அதனால்தான் திருக்குறள்ல திருவள்ளுவர் 2வது குறள்லயே சொல்லிட்டார், கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின்னா. இறைவனுடைய திருவடிகளை தொழவில்லை என்றால் படித்ததனால் ஒருவன் அடைகின்ற பயன் என்ன?
அப்ப இறைவனை அறிந்து கொள்ளுதல் என்பது படிப்பினுடைய ஒரு பயனாக இருக்க வேண்டும். அது வரைக்கும் வரலைன்னா, அந்த ஞானத்துக்கு வராம லௌகிக்க அறிவோட முடித்து கொண்டோம்னா அது மனித பிறவிக்கான பயன் அல்ல. முழுமையா நம்ம அறிவை அடையவில்லைன்னு பொருள் என்று சொல்லிட்டார். அதனால இறைவன் இருக்கிறார் என்பதையும், அந்த இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் என்பதும், அவன் தான் உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறான், உடலை நடத்தி கொண்டிருக்கிறான் என்பதையும் அறிவினால் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கும் மனித பிறவியிலிருந்து தான் அது சாத்தியம். அப்புறம் அந்த இறைவனை அடைவதற்கான சாதனைகளை மேற்கொள்ளுதல் என்பதும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் என்று பிறவியாகிய பெருங்கடலை கடப்பதற்கான சாதனைகளையும் மனித பிறவியிலிருந்து ஒருவன் செய்தாதான் மனித பிறவியினுடைய பயனை முழுமையாக அவன் அடைகிறான்னு அர்த்தம். ஆடு மாடெல்லாம் கோயிலுக்கா போகுதானா? அது போகாது, மனிதன் தான் போவான். மனிதனுக்கு தான் அந்த விவேகம் இருக்கு. அதை புரிந்து இறையாற்றலை, இறைவனை புரிந்து கொள்ளக்கூடிய விவேகம் மனிதனுக்கு தான் இருக்கு. ஆடு மாடுக்கு நான் யாருங்கிறதே தெரியாது. நான் ஆடா இருக்கிறேன், நான் மாடா இருக்கேன், நான் காக்காவா இருக்கிறேன், அதுக்காக தெரியுமா? தெரியாது. மனிதனுக்கு தான் நான் மனிதன், இதெல்லாம் இந்த உயிரினம் அப்படிங்கிறது தெரியும். அதற்கு மேல யோசித்து இதற்கெல்லாம் ஆதாரமா வேறொன்று இருக்கின்றதுங்கிறத புரிந்து கொள்றதும் மனிதனால தான் முடியும். அதனால கடவுளை கண்டுபிடித்தவன் காட்டு மிராண்டினா, கடவுளை கண்டுபிடித்தவன் காட்டு மிராண்டி கிடையாது. கடவுளை கண்டுபிடித்தவன் தான் பகுத்தறிவுள்ள மனிதன். கடவுளை பகுத்தறிவுள்ள மனிதனுக்கு தான் கடவுள்னா என்னங்கிறது தெரியும். காட்டு மிராண்டிக்கு தெரியாது. கடவுளை அறியாதவன் தான் காட்டு மிராண்டி. ஆடு மாடு விலங்கு எல்லாம் கோயிலுக்கு போகல அப்படின்னா, எவன் கோயிலுக்கு போகாம இருக்கிறானோ அவன் ஆடு மாடு விலங்குகளோட அறிவளவுல தான் இருக்கிறான்னு அர்த்தம். அறிவுடையவனுக்கு இறைவனை பற்றி தெரியும், புரிந்து கொள்ள முடியும். அதனால பகுத்தறிவினுடைய விளைவு தான் இறைவனை உணர்ந்து கொள்ளுதல். அதுக்கப்புறம் அந்த இறைவன் பேரால சில மத சடங்குகளை வைத்துக்கொண்டு இல்லை குருட்டு நம்பிக்கைகளை வைத்துக்கொண்டு நாம நமக்குள்ள சண்டை போட்டு கொள்றோம் அப்படிங்கிறது அது நம்மளுடைய அறியாமையினுடைய ஒரு பகுதி. அது அறிவு கிடையாது. மதத்தின் பேரால சண்டை போடுறது, கடவுள் பேரால சண்டை போடுறது, இல்லை ஜாதியின் பேரால பாகுபாடுபடுத்தி சண்டை போடுறது அப்படிங்கிறதெல்லாம் அறியாமை தானே ஒழிய அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. கடவுள் தன்மைங்கிறது அது வேறு. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. மதத்தின் பேரால சண்டை நடக்குது, அதனால மதம் வேணான்னு சொன்னேன். எதுலதான் சண்டை நடக்கல? பகுத்தறிவுல சண்டை இல்லாமையா இருக்கு? பகுத்தறிவுலையும் சண்டை இருக்கு. எத்தனை கட்சி ஏன் இருக்குன்னா, திராவிட கட்சிகள்னு 10 கட்சி சொல்றான். அப்ப அதுக்குள்ள பேதம் இருக்குல்ல, அதுக்குள்ள சண்டை இருக்குல்ல, அவனுக்குள்ள ஏன் கட்சி தான் பெருசு, உன் கட்சி சின்னதுன்னு திராவிட கட்சிகள்லயே அத்தனை பிரிவு இருக்குன்னா, அப்ப மனிதன் இருந்தா அவனுக்குள்ள விருப்பு வெறுப்புன்னு இருந்தா சண்டை வரத்தான் செய்யும். அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. இறை உணர்வு இல்லாதவன் மனித பிறவியை அடைந்தாலும் போலி மனிதனே ஆவான். என்னில் கோடி மக்களில் இறையுணர்வுடையோர் ஒரு சிலரே ஆவார். இப்படி இருந்தாலும் அறிவினுடைய முழுமையான பலன் இறைவனை அறிந்து கொள்ளுதல் என்று இருந்தாலும் பலர் அந்த அறிவை சரியாக பயன்படுத்துவது இல்லை. அதனால இறைவனை அறிந்து கொள்வது இல்லை. அவருட் சிலரே உண்மையை உணர்ந்து அதனை கடைபிடித்து ஒழுகுவோராய் உள்ளனர். அத்தகைய மனிதரில் சிறந்தோர் ஆவர். மனிதரில் மிருகங்களும் மனிதர்களும் மனிதரில் தேவர்களும் உளர்னா. மனிதனாயிருந்தாலும் விலங்கு குணத்தோடையே ஒருவன் வாழ்ந்தான்னாக்கா வெறும் போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு, இல்லை உணவு முதலானவைகளுக்கான போராட்டம், இப்படி விலங்கு மாதிரியே வாழ்க்கையை வாழ்ந்தான்னா அவன் விலங்கு தான். மனித சரீரத்துல இருக்கக்கூடிய விலங்குனா. விலங்கோடு மக்கள் அணையர்னு அதையும் சொல்றார். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கனூர் கற்றாரோடு ஏனையவர்னா. அப்ப மனிதனுக்குரிய அந்த பகுத்தறிவை சரியா பயன்படுத்தாம விலங்குகள் மாதிரியே போட்டி, பொறாமை, சண்டை என்று இருந்தான்னா அவன் விலங்காத்தான் வாழ்கிறான். அப்புறம் மனிதன்னா ஒரு மனிதத்தன்மைங்கிறது இருக்கு. சமூகமா கூட்டமா சேர்ந்து வாழ்தல், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா குடும்பமா சேர்ந்து வாழ்தல்ங்கிறது மனித பண்பு. இரக்கம், கருணை, அன்பு என்று இருத்தல் மனித பண்பு. அதோட இருக்கிறவர்கள் மனிதர்களா இருக்கிறார்கள். அதற்கு மேல ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொண்டு தான் தனது என்பதை விட உலகம், சமூகம் மேலானது என்று தியாக உணர்வோட மகாத்மாக்களாக வாழ்பவர்கள் மனிதரில் தேவர்கள் ஆவர். அந்த தேவ குணத்தோட, தெய்வ சம்பத்துன்னு பகவத்கீதையில சொல்ற, தெய்வ அசுர சம்பத்துனா தேவ குணங்கள் என்று. அந்த தேவ குணங்களோட இருந்தா அவன் மனித சரீரத்துல இருந்தாலும் தேவன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னா. இப்போ வாழ்வாங்கு வாழ்தல் என்பது
தெய்வத்தன்மையை அடைதல் ஆகும். அப்படின்னா தான் இருக்கிற தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சமூகம் எல்லாமே உயர்வதற்கு பாடுபடக்கூடியவர்கள் மகாத்மாக்கள். அவர்கள் மனிதர்களுள் தேவர்களாக கருதப்படத்தக்கவர்கள். வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னா, ஐயறிவுடைய விலங்கின் வர்க்கத்திற்கும் ஆறறிவுடைய மானுட வர்க்கத்திற்கும் உள்ள பேதங்கள் அறியாது உண்டு உறங்கி மாய்பவர் மனிதருள் விலங்குகளாவார். உலகியல் அறிவுகளில் வல்லுநர்களாகி பொருள் புகழ் பட்டங்கள் முதலியன பெற்று அதனால் இன்புற்று வாழ்பவரே மனிதரில் மனிதராவார். இந்த மனித சரீரத்தை நல்ல விதமா பயன்படுத்தி கடினமா நல்லா படித்து கடினமா உழைத்து பொருள் ஈட்டி தான் தன்னுடைய குடும்பம் சமூகம் என்று ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்றவன் மனிதரில் மனிதன். தன்னுடைய அறிவை பயன்படுத்துகிறான். நான் யார், என்னை இயக்கும் பொருள் யாது, அதனை அடைய ஒட்டாது தடுக்கும் தடைகள் எவை, அதனை அடைவதற்குரிய மார்க்கங்கள் யாவை, அதனை அடைவதனால் உள்ள பயன் என்ன என்பனவற்றை ஆராய்ந்து, இதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்து நான் யார், நாங்க வந்திருக்கிறனே, இந்த சரீரத்துல இருக்கிறனே, நான் யார், என்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் என்ன, இது எங்கிருந்து வந்தது, எப்படி இயங்குகின்றது, இதனுடைய முடிவு என்ன, மரண பிறப்புக்கு முன்னாடி என்னவாக இருந்தோம், மரணத்திற்கு பிறகு எங்கே போவோம் என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதற்கான விடைகளை தேடுதல் என்பதுதான் ஆன்மீகம். அதற்கான வழிகளை காட்டுபவைகள் தான் பல்வேறு விதமான மதங்கள், ஆன்மீக மார்க்கம் என்பது. அதெல்லாம் அறிந்து கொள்பவன், அந்த சாதனைகளை பின்பற்றுபவன், அதனுடைய விளைவா சரியான முறையில சரியான பாதையில சரியான குருவினுடைய வழிகாட்டுதலோட ஒருவன் ஆன்மீக சாதனைகளை செய்தால் அவன் மனிதரில் தெய்வமாக ஆகின்றான். இறை இன்பம் எய்தி இன்புற்று மானிட பிறப்பின் பயனை பெறுகிறவனே மனிதரில் தேவனாவன். கடவுள் மானிட பிறவியை வகுத்ததன் காரணத்தை சிவஞான சித்தியார் மானுட பிறவிதானும் வகுத்தது மன வாக்காயம் ஆனிடத்து 5 மாடும் அரண் பணிக்காக அன்றோனா. இந்த மனசு வாக்கு காயம் இவைகளெல்லாம் இறைவன் பணிக்காக, இறைவனை வணங்குவதற்காக, இறைவனை போற்றி பாடுவதற்காக, இறைவனை நினைத்து சிந்தித்து தியானித்து இறைநிலையை அடைவதற்காக, அதற்குத்தான் என்று நல்ல திருக்குறளையும் சொல்றாரு. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலைனா. இந்த கண்ணு காது மூக்கு இவைகளை வைத்துக்கொண்டு இறைவனை ஒருவன் வணங்கவில்லை என்றால் அது இருந்தும் பயனில்லைன்னு சொல்றார். அப்ப இதனுடைய நோக்கமே அதுதான் நமக்கு முழுமையான நிறைவை திருப்தியை தரும். அதனால இறைநிலை இறை இன்பம் அப்படிங்கிறது அது எங்கேயோ மரணத்துக்கு அப்புறம் ஒரு லோகத்துக்கு போறது அப்படிங்கிறது அடுத்த நிலை. ஆனா இங்க இருக்கிற பொழுதே ஒரு நிறைவான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கும். ஆன்மீகம், ஆன்மீக சாதனை என்பது இருக்கும். உலக பணம் சம்பாதிக்கிறோம், வேலை பார்க்குறோம், பணம் சம்பாதிக்கிறோம், வாழ்க்கைக்கு தேவையான போக விஷயங்கள்லாம் எவ்வளவு தேவையோ வச்சிருக்கிறோம். ஆனா அதனால நமக்கு முழுமையான நிறைவு வந்து விட்டதான்னா இல்லை. அந்த முழுமையான நிறைவு ஆன்மீகத்தினாலதான் நமக்கு கிடைக்கும்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதான் அடிப்படை ஆன்மீகத்துக்கு. இன்னொரு பாடம் முடிச்சிருவோம். மானுடராய் பிறப்பினும் இயற்கை வளமும் இறை உணர்வும் உள்ள நாடுகளில் பிறப்பது அரிது. அதுக்கு மேல மனித பிறவி சிறப்பானது, உயர்வானது, கிடைப்பது அரிதானது. அதுலேயும் எந்த நாட்டில் பிறக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால பாரத தேசத்தை யோக பூமின்னு சொல்றோம். மற்ற அந்நிய தேசங்கள் எல்லாம் போகம் தான் பிரதானமா இருக்கு. அமெரிக்கா, மற்ற வளர்ந்த நாடுகள் அல்லது ரொம்ப வறுமையில இருக்கக்கூடிய நைஜீரியா மாதிரியான நாடுகள்ல பார்த்தா உணவு முதலானவைகளே போராட்டமா இருக்கு. ஆன்மீகத்தை பத்தி சிந்தனை பண்ண முடியாது. அமெரிக்கா மாதிரியான நாடுகள் போகத்தை பிரதானமாக கொண்டதா இருக்கு. பணம் சம்பாதிக்க வேண்டியது, என்னெல்லாம் நல்லா சாப்பிட வேண்டியது, ஊர் சுத்த வேண்டியது, இல்லை சரீர போகத்தை அனுபவிக்க வேண்டியது, அதற்கு மேலே எந்த சிந்தனையும் அவர்களுக்கு கிடையாது. அவங்க கலாச்சாரமே அப்படித்தான் இருக்கு. இப்போ அங்கே ஒரு ஜீவன் பிறந்து அதற்குள்ளதான் இருக்க முடியும். அதை கடந்து வருதல்ங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் புண்ணியம் வேணும். அப்படி இருந்தால் தான் அதுலேயும் நல்ல ஆன்மீகவாதிகள் இருக்காங்களே. அங்கேருந்து இஸ்கான்ல எத்தனையோ இஸ்கான் உலகம் முழுக்க இன்னைக்கு பரவி கொண்டு இருக்கு. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு பாடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அதுலேயும் அங்கே ஒரு புண்ணியம் இருக்கு. அதே மாதிரி இங்க நம்ம பாரத தேசத்துல நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, மகான்கள், ரிஷிகள், யோகிகள், ஞானிகள் பல ஆயிரக்கணக்கான பேர், ஒருத்தர் 2 பேர் கிடையாது. மற்ற நாடுகள்ல மற்ற மதங்கள்ல இறை தூதர்னா ஒருத்தர் தான்.
அதுக்கு மேலே வேற யாரையும் சொல்லக்கூடாது. இறை தூதர்னா ஒரு ஆள் தான். நம்ம பாரத தேசத்துல இறை தூதர்னு பார்த்தாக்கா கணக்குல இல்லாம இருக்காங்க. 18 சித்தர்கள்னா அதற்கு மேல ரிஷிகள், மகான்கள், யோகிகள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அதனால இறை தூதர்களை அநேகம் பேர் இருந்திருக்கிறார்கள். எவ்வளவோ அற்புதங்களும் செய்திருக்கிறார்கள். அதனால இந்த மனித பிறவி மேலானது, அதுவும் எந்த நாட்டில் பிறக்கிறோம் என்பது மேலானது. பாரத தேசம் அதுல விசேஷமானது. அந்த பிறவி கிடைத்தாலும் கூன் குருடு செவிடு நீங்கி பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அப்படி பிறப்பினும் ஔவையார் பாட்டு அதை மனதில் வைத்துக்கொண்டு விளக்கம் கொடுக்கிறார். ஞானமும் கல்வியும் தானமும் தவமும் உள்ள மக்கள் குழாத்திடை பிறத்தல் அதனினும் அரிது. அத்தகைய குழாத்தில் பிறப்பினும் முக்தி மார்க்கத்தை மேற்கொண்டொழுகும் இனத்தில் பிறக்கும் பாக்கியம் பகரொணாதாகும். அவ்வாறு பிறப்பினும் இக்குலம் இளமை கல்வி செல்வம் அதிகாரம் என்னும் செருக்கொழிந்து வறுமையின்றி மெய்யன்புடன் வாழும் சமய வாழ்வினை பெறுதல் சாலச் சிறந்ததாகும். ஒரு சமய வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கைங்கிறது நம்ம பிறந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் காலப்போக்கில் நம்மால் அதை மாற்றி அமைத்து கொள்ள முடியும். நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான பொருள் முதலானவைகளை சம்பாதிக்கிறோம், அது ஒரு பகுதி தேவை. அதே மாதிரி நம்மளுடைய மனது அமைதியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு சத்சங்கத்தையும் சம்பாதிக்கணும். சத்சங்கத்துல இருக்கிறதையும் பழகி கொள்ளணும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கேட்கிறது, முறையா குருவிடமிருந்து கற்றுக்கொள்ளுதல், அவைகளை பின்பற்றுதல், அப்புறம் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு, குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்து அவைகளை கற்றுத்தருதல் என்பது முக்கியமானது. எப்படி உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சின்ன வயசுல இருந்து உடற்பயிற்சி பண்றது முக்கியமானதோ, சின்ன வயசுல இருந்து பண்ணா எளிதானு. 60-70 வயசுல ஆரம்பிக்கிறத விட குழந்தையில இருந்தே அவன் யோகாசனம் பண்ண பழகுனான்னா, 8-10 வயசுலயே யோகாசனம் செய்ய பழகுனான்னா அது செய்யறது கற்றுக்கொள்வதற்கு எளிதா இருக்கும். வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். அப்படி உடற்பயிற்சி எப்படியோ அதே மாதிரி மனப்பயிற்சி இந்த சின்ன வயசுல இருந்தே அவன் பக்தி, ஆச்சாரம், ஒழுக்கம், ஜபம், தியானம் இந்த மாதிரி இருந்தான்னா அவன் வயதாகிற பொழுது அவனுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். உடம்புல நோய் வராம, யோகாசனம் தொடர்ந்து சின்ன வயசுல இருந்து பண்ணா இப்படி நோய் வராம இருக்கும். அது மாதிரி இந்த சின்ன வயசுல இருந்தே பக்தி ஒழுக்கம்ங்கிறது அவனுக்கு இருந்தா மனசுல நோய் வராம இருக்கும். மனசுல மன அழுத்தம் முதலானவைகள் வராம இருக்கும். நிம்மதியா அமைதியா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கவலை இல்லாம இருப்பான். இன்னைக்கு இருக்க குழந்தைகள் பார்த்தாக்க இந்த பக்தி குறைவுனால, ஸ்ரத்தை குறைவு, தன்னம்பிக்கை குறைவுனால நிறைய தற்கொலை பண்ணி கொள்றான் அல்லது கொலை பண்றான். அடுத்த ஆளை தாக்குறான் அல்லது அதை தாங்கி கொள்ள முடியலன்னா அவன் தற்கொலை பண்ணி கொள்கிறான். அப்ப நம்ம பக்தி மார்க்கத்துல பார்த்தோம்னா சின்ன வயசுல இருந்து வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கி கொள்வதற்கான பயிற்சிங்கிறது இருக்கு. விரதம் இருக்கிறதுங்கிறது சாப்பாடு இல்லைன்னாலும் வாழ முடியுங்கிற நம்பிக்கையை கொடுக்கறது. பூக்குழி இறங்குற கிராமத்துல பார்க்கிறோம், இல்ல வேல் குத்துறதுங்கிறத பார்க்கிறோம். விரதம் இருந்தா 40 நாளைக்கு செருப்பு போடாம நடக்கிறதுங்கிறத பார்க்கிறோம். இப்போ குழந்தையில இருந்து அது பழக்கம் இருந்தா வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கி கொள்ளக்கூடிய உடல் வலிமை, மன வலிமைங்கிறது வருது. குழந்தையா இருக்கிற போது 8 வயசு 10 வயசுல ஐயப்பனுக்கு மாலை போட்டு ஒரு 40 நாள் விரதம் இருக்கிற பொழுது செருப்பு போடாமல் நடக்கணும், இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு அந்த பழக்கம் அவனுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குது, உடல் வலிமை, மன வலிமையை கொடுக்குது. அப்புறம் அவன் சமூகத்துல வேலை செய்கிற பொழுது மற்ற எந்த விஷயங்கள்ல தோல்வி வந்தாலும் அதை தாங்கக்கூடிய பக்குவம் உடையவனா அவன் இருக்கிறான். அது இல்லாம போனதுனாலதான் சின்ன விஷயங்களுக்கு கூட அவன் ஏதோ எதிர்மறையா செயல்படுறான். அடுத்த ஆளை தாக்குறது, ஆசிரியரே கத்தியால குத்துறான், இல்ல இவனை தற்கொலை பண்ணிக்கிறான். ஏதோ ஒண்ணு சமூகத்துல பார்த்து கொண்டே இருக்கு, எவ்வளவு சீர்கெட்டு போகுதுங்கிறத பார்க்கிறோம். அடிப்படை காரணம் இந்த பயிற்சிகள், ஆன்மீகம்ங்கிறது இல்லாம போனது. அதான். அதனால இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு மானிட பிறப்பின் மகிமையை அறிந்து இப்பிறப்பிலேயே வீடு பேராகிய பிறவி பயனை அடையத்தக்க வழிகளை மேற்கொண்டு ஒழுகி வாழ்வோமாக. அதனால மனித பிறவிங்கிறது இந்த பிறவியினுடைய வகை. அதுல மனித பிறவி ஒன்று, அது கிடைப்பது அரிது என்பதை புரிந்து கொண்டு நாம வாழ வேண்டும். இந்த உடம்பு, உயிர், அதுக்கப்புறம் உடம்பு இருக்கு, உடம்பு மட்டும் நாம இல்லை, உடம்புக்குள்ள உயிராக உடம்புக்குள்ள ஜீவன்கிறது இருக்கு, அதற்கும் ஆதாரமா ஈஸ்வரன்கிறவர் இருக்கிறார். அதையும் புரிந்து கொள்ளணும். உடம்பு இருக்கு, ஸ்தூலமான உடம்பு, அதற்குள்ள ஜீவன்கிற நாம புண்ணிய பாப்பத்தோடு ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் இந்த உடம்புல இருக்கிறான். உடம்பு வழியா இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறான். இந்த ரெண்டுக்கும் ஆதாரமா ஆத்மாங்கிற இறைவன் இருக்கின்றார். அதனால உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று
உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. நான் உள்ள இறைவன் ஆத்மாவா இறைவன் இருக்கிறார்னு புரிந்து கொண்டு உடம்பை பாதுகாத்தல் என்பது முக்கியம். நமக்காக இல்லைனாலும் உள்ள இருக்க இறைவனுக்காக ஒழுக்கமா இருக்கணும். பகவான் பார்த்து கொண்டு இருக்கிறார்னா அப்ப அதுக்காக உடம்பை கெடுக்கிற வேலைகளை செய்யாம இருக்கணும். உடம்பை போஷிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணணும். அது உணவா இருக்கலாம், உடற்பயிற்சியா இருக்கலாம், மற்ற நற்பண்புகளா இருக்கலாம். எல்லாமே உடம்பு கோயில்னா எப்படி கோயிலை நம்ம தூய்மையா சுத்தமா வைத்து இருக்கிறோமோ, உள்ள இறைவன் இருக்கிறாருங்கிற பக்தி ஸ்ரத்தையோட அதை பாதுகாக்கிறோமோ, அது மாதிரி இந்த சரீரம்ங்கிறது கோயில், அதற்குள்ள இறைவன் இருக்கிறாருங்கிற அதை புரிந்து கொண்டு அதை நம்ம பாதுகாப்பா பராமரிக்க வேண்டும். உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை காண், மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தக்கால் ஈசனை காட்டும் உடம்பு. இதெல்லாம் ஔவையாருடைய திருக்குறள்ல இருக்கு, ஔவை குறள்ல இருக்கிறது. ஆன்மா அல்லது உயிர் என்னும் சிறந்த பொருள் ஒன்று உடம்பினுள் அமைந்திருக்கிறது. உடம்பு உயிர் என்னும் இரண்டில் உடம்புக்கு உயிரை எடுக்க இயலாது. உடம்பு ஜடமானது, பஞ்சபூதத்தினாலானது, அதனால அது ஜடமானது. உயிரோட சம்பந்தம் இல்லாம, ஜீவ சம்பந்தம் இல்லாம, ஆத்மா சம்பந்தம் இல்லாம உடம்பு தானா இயங்காது. ஸ்தூல உடம்பு ஜடமானது, தாமாக எதையும் எடுத்துக்கொள்ளும் தன்மையற்றது. அதனால இந்த ஜீவனையும் இந்த ஜடமான ஸ்தூல உடம்பையும் சேர்க்கிறவர் இறைவன். அதனால இவ்விரண்டையும் இணைத்து கூட்டுவிப்பவன் இறைவனே ஆவான். இப்ப எந்த ஜீவன் அதனுடைய புண்ணிய பாபத்திற்கு தகுந்தாற் போல எந்த உடல்ல சேரணும் அப்படிங்கிறத நடத்துறவர் இறைவன். அதனால கர்ம பல தாத்தான்னு இறைவன், ஈஸ்வரனுக்கு ஒரு பேர். கர்ம பலனை கொடுப்பவன். அந்தந்த ஜீவனுக்கு ஏற்றாற் போல அந்த எந்த சரீரத்துல போய் இருந்து எந்த விதமான இன்ப துன்பங்களை அனுபவிக்கணும்னு அதை பார்த்து கொடுக்கிறவர் இறைவன். அதான் ஈஸ்வரனுடைய வேலை. அதனால இந்த உடம்பு ஜடமானது, உடம்பே நாம் அல்ல, இதற்குள்ள உயிர்ங்கிற ஜீவன் இருக்கு, அதற்கு மேல ஆத்மாங்கிறது இருக்கின்றது. இந்த உயிராகிய ஜீவன் நாம் இந்த உடம்போட நம்ம இணைத்து கொண்டா வாழ்நாள் முழுக்க இன்ப துன்பம் தான். பிறப்பு இறப்புங்கிற சுழற்சி, பிறவி பெருங்கடல். இந்த ஜீவனாகிய நாம் உடம்பை விட்டு ஆத்மாவோடு நம்ம இணைத்து கொண்டா பிறவாத நிலையை அடையலாம். அதான் சின்முத்திரைங்கிறது சொல்லுது. இந்த உடம்பு ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம், 3 சரீரம் இருக்கு. இல்ல ஆணவம் கண்மம் மாயைன்னு மும்மலம் இருக்கு. இந்த சுட்டு விரல்ங்கிறது ஜீவன், அவன் இந்த 3ஓட சேர்ந்து இருந்தா சம்சாரம். இந்த 3ல இருந்து தன்னை பிரித்து கொண்டு கட்ட விரல் பெருவிரல்ங்கிறது பரமாத்மா இறைவன் சிவன், அதோட தன்னை இணைத்து கொண்டா அவன் பிறவாத நிலையை பூர்ணத்துவத்தை அடைகிறான். இந்த முழுமை பூர்ணத்துவத்தை காட்டுகின்றது. அதான் சின்முத்திரையினுடைய தத்துவம். தட்சிணாமூர்த்தி சின்முத்திரை வைத்துக் கொண்டு இருக்கிறாரே, அதனுடைய தத்துவம் இந்த உடல் ஸ்தூல சூக்ஷ்ம காரண உடல் அல்லது ஆணவம் கண்மம் மாயை அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஜீவன் அதிலிருந்து தன்னை பிரித்து ஆத்மாவோடு இணைத்து கொண்டார். அவன் பிறவாத நிலையை பூர்ணத்துவத்தை அடைகின்றான் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு தான் நம்மளுடைய சனாதன தர்மம், சைவ மதம், வைஷ்ணவ மதம் வழிகாட்டுகின்றது. இதோட இந்த இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள், தனு கரண புவன போகம் என்று வேறு சில விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।